எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஓகேங்களா? ஸோ ருதர்ஃபோர்டுக்கு அப்புறம் போர் ஒரு மாடல் கொடுத்தாரு. கரெக்டுங்களா? ஸோ உங்கள் போர் வந்து ருதர்ஃபோர்ட் மாடலில் ஒரு பேஸாக வச்சு தான் இவர் ஒரு மாடலில் சொன்னார். ஓகேங்களா? ஸோ முதல்ல உங்கள் ருதர்ஃபோர்டுடைய மாடல் தான் எடுத்துக்கிட்டார். ஓகே, ருதர்ஃபோர்ட் சொன்ன ஒன் ஆஃப் தி திங் இஸ் வாட்? ஓகே, உங்களுடைய நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா யுவர் எலக்ட்ரான்ஸ் ஆர் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். கரெக்டுங்களா? ஸோ அதை பேசிஸாக எடுத்துக்கிட்டாரு. ஓகே, அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளாங்க். ஓகே, ஸோ பிளாங்க் வந்து அவருடைய குவான்டைசேஷன், லா ஆஃப் குவான்டைசேஷன், எனர்ஜி குவான்டைசேஷனை 1900 சொன்னார். கரெக்டுங்களா? அதாவது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து எப்போவுமே கண்டினியூஸாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி இங்கேருந்து வெளியே வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, எங்கேருந்து போனாலும் அது கண்டினியூஸாக இருக்காது, குவான்டைஸ்டாக இருக்கும். ஓகே, எனர்ஜி வந்து பேக்கெட்ஸாக தான் வெளியே வரும் அப்படின்னு சொன்னார். ஓகே, அந்த ஐடியாவையும் இவருடைய அட்டாமிக் மாடலில் சேர்த்துக்கிட்டார். ஓகே, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எனர்ஜி குவான்டைஸ் ஆகிருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸோடைய எனர்ஜியும் ஒரு ஆர்பிட்டில் குவான்டைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு இவருடைய தியரியை யூஸ் பண்ணிக்கிட்டார். மூணாவதாக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எயின்ஸ்டீன். ஓகே, உங்கள் எயின்ஸ்டீன் ஒரு தியரி சொல்லியிருந்தார். அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ யுவர் எயின்ஸ்டீன் டோல்ட் அபவுட் யுவர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது எப்போ நடந்துச்சு? 1905. கரெக்டுங்களா? ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி நடக்கும்? ஸோ வெளியிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கலாம். வெளியிருந்து ஒரு ஃபோட்டான் வந்து இதில் ஹிட் ஆச்சுன்னா திஸ் வில் அப்சார்ப் தட் வாட் எனர்ஜி. கரெக்டுங்களா? அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, அப்போது அதையும் ஒரு பேசிஸாக வச்சுக்கிட்டாரு. ஓகே, அப்போது இவங்க மூணு பேருடைய தியரியும் பேசிஸாக வச்சு இவர் ஒரு அட்டாமிக் மாடல் பண்ணார். ஓகே ஓகே, ஸோ அவர் சொன்ன பாஸ்ட்லேட் 3 பாஸ்ட்லேட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்ட்லேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான் எப்பவுமே ரெவால்வ் பண்ணுற இந்த ஆர்பிட்டோடைய எனர்ஜி இஸ் குவான்டைஸ்ட், அதாவது ஃபிக்ஸ்டு. அப்போது இந்த ஆர்பிட்ஸோடைய எனர்ஜி எல்லாம் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, இட் இஸ் ஸ்டேபிள், மாறவே மாறாது. அப்போது இந்த ஆர்பிட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேபிள் ஆர்பிட், அப்படி இல்லைனா ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு பாஸ்ட்லேட். ஓகே, ஸ்டேபிள் ஆர் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ். செகண்ட் பாஸ்ட்லேட் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே எலக்ட்ரான் இருக்கார்ல, இங்கே எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்காரு. அப்போ இவர் ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்கார். அப்போ இவருக்கு கண்டிப்பாக ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஓகே, அப்போ என்ன சொல்கிறாருன்னா தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் ரிவால்விங் எலக்ட்ரான் இஸ் ஆல்வேஸ் இன்டிகிரல் மல்டிபிள் ஆஃப் யுவர் h/2π அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா இவருடைய ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்குன்னு கேட்டால் இங்கே 1 போடுங்க, h/2π. செகண்ட் ஆர்பிட்டுக்கு கேட்டாங்கன்னா இங்கே 2 போடுங்க, யூ வில் கெட் h/π. அது மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஆல் தி எலக்ட்ரான்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் ப்ரூவ் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு ஹி கேம் டு கன்க்ளூஷன் லைக் திஸ். ஓகே, ஸோ மூணாவது பாஸ்ட்லேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ரேடியேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது இப்போது இங்கே இந்த ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கார். ஓகே, ஸோ இவர் இந்த ஆர்பிட்லேருந்து வேறு ஆர்பிட்டுக்கு டிரான்சிஷன் பண்ணார்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே, அதை நான் டீட்டெயிலாக இங்கே வரைகிறேன். ஓகே, இஃப் யூ ஹாவ் 2 ஆர்பிட்ஸ். ஓகே, ஸோ 2 ஆர்பிட்ஸ் இருக்குது. ஓகே, இதோடைய எனர்ஜி வந்து E1, இந்த ஆர்பிட்டோட எனர்ஜி E2 அப்படின்னு வச்சுப்போம். அப்போது இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் ஓகே இங்கேருந்து இங்கே டிரான்சிஷன் நடந்துச்சு அப்படின்னா ஓகே, ஸோ இங்கே இட் இஸ் ஜம்பிங் ஃப்ரம் ஹையர் எனர்ஜி டு யுவர் லோயர் எனர்ஜி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எனர்ஜி இஸ் ஹையர், இதுக்கு வந்து எனர்ஜி இஸ் லோயர். அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் E1 மைனஸ் E2 இதுதான் இங்கே வெளியே உங்களுடைய ரேடியேஷனாக எமிட் ஆகும். ஓகே, அப்போது வெளியே வர எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் டிரான்சிஷன் அப்படின்னு சொன்னார். ஓகே, இது வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம். கரெக்டுங்களா? லைட் தட் இஸ் எனர்ஜி இஸ் எமிட்டட். அதுவே எனக்கு லோயர் எனர்ஜியிலேருந்து ஹையர் எனர்ஜிக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கிட்டிருந்து இங்கிட்டு போகிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹியர் ஸ்டில் திஸ் டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி வில் பி அப்சார்ப்ட். கரெக்டுங்களா? இப்போ லோயர் எனர்ஜி ஸ்டேட் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த ஆர்பிட்டோடைய எனர்ஜி வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வச்சுப்போம், இவருக்கு வந்து 4 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே போனால் என்ன பண்ணும்? இவருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படுது. அப்போது அதை வெளியிருந்து ஒரு ஃபோட்டான் வந்து இதை கொலெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த 2 எலக்ட்ரான் வோல்ட்டை அவர்கிட்டருந்து இவர் வாங்கிக்கிட்டு இங்கே எக்ஸைட் ஆகார். ஓகே, அதனால் இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு பேர் வந்து அப்சார்ப்ஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் இட் இஸ் அப்சார்பிங் தி எனர்ஜி. ஓகே, இதுதான் அவருடைய தேர்ட் பாஸ்ட்லேட். ஓகே, இது 3 தான் முக்கியமான பாஸ்ட்லேட். ஓகே, அகைன் ஐம் ரிப்பீட்டிங். ஃபஸ்ட்டு வந்து
electrons will revolve only in stationary orbits where the energy is constant. Second வந்து the angular momentum of an electron is integral multiple of h by 2 pi. Third வந்து when electron jumps from one energy state to another energy state, the difference in energy will be emitted out. அது higher to lower வந்துச்சு அப்படின்னா it will emit a radiation, which is emission spectral line. இது absorption. Okay, so in the quantization கண்டிஷனை வச்சுட்டு அவர் ஒரு ஆர்பிட்டுடைய ரேடியஸ், அங்கே சுற்றுற எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி, அங்கே இருக்க எலக்ட்ரானுடைய எனர்ஜி, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சார். ஓகே, அந்த டெரிவேஷன் நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can find what is the radius of orbit. ஓகே, radius of orbit. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எனக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு. ஓகே, இட் இஸ் இன் சம் ஆர்பிட், எந்த ஆர்பிட்னு தெரியாது, ரேண்டமாக ஐம் சேயிங். ஓகே, அப்போது இங்கே எலக்ட்ரான் இங்கே ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி சர்க்குலர் மோஷனில் இருக்குது. டெஃபினெட்லி தேர் வில் பி ஒன் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகே, அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவா? இங்கே இருக்க கூலம்பிக் ஃபோர்ஸ். கரெக்டுங்களா? இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ தேர் வில் பி சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். கரெக்டுங்களா? அப்போது here you will be having one coulombic force. Okay, coulombic force. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது here your centripetal force is nothing but your mv square by r and coulombic force என்னது? k q1 q2 by r square. கரெக்டுங்களா? அப்போ k வந்து 1 by 4 pi epsilon naught, q1 is what? ஓகே, இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான். அப்போது e, இங்கே q2, இங்கே இருக்க சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? here z is the atomic number. அப்போது இது 5 அப்படின்னா 5 பாசிட்டிவ் சார்ஜஸ் will be there, 5 protons will be there. அப்போது எனக்கு டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் ZE. அப்போ ஹியர் ஐம் யூஸிங் ZE by r square. இந்த r தான் ரேடியஸ் ஆஃப் திஸ் ஆர்பிட். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட். இதுதான் நம்ம என்னன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டுங்களா? இதில் போர்ஸோடைய பாஸ்டுலேட்டை அப்ளை பண்ணோம். இங்கே அவர் சொன்னது என்னது? யுவர் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் nh by 2 pi. கரெக்டுங்களா? நமக்கு என்ன தெரியும்? ஆங்குலர் மொமெண்டம் வந்து mvr which is equal to nh by 2 pi. ஸோ இதை நம்ம இங்கே இன்கார்பரேட் பண்ணலாம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஹியர் திஸ் r and this r will get cancelled. அப்போது என்ன பண்ணலாம் நம்ம? rn. ஓகே, radius of the nth orbit. இது இந்த பக்கம் மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹியர் you will get ze square by 4 pi epsilon naught mv square. ஓகே, ஸோ இங்கே நம்ம இவரை இன்கார்பரேட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இங்கே நமக்கு mv இருக்கார், இங்கே நமக்கு mv ஸ்கொயர் இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம்? இதில் வந்து வியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம v வந்து என்னது? nh by 2 pi mr. அப்போது v ஸ்கொயர் பண்ணிங்கன்னா you will get what? n square h square by 4 pi square m square r square. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்? we will get here ze square by 4 pi epsilon naught m v square பதிலாக I'm substituting n square h square and then here 4 pi square into m square r square. Here I have rn. இதுவும் rn. அப்போ என்ன பண்ணோம்? m கட்டு. ஓகே, 4 and then 2 ஒரு pi கட்டு and then what else we have? வேறு எதையும் கட் பண்ண முடியாது. அப்போது இங்கே இந்த ஸ்கொயரையும் இதையும் கட் பண்ணிக்கலாம். அப்போ what we will get? n square h square epsilon naught will be equal to ze square pi m rn. அப்போது your rn will be equal to what? n square h square epsilon naught whole divided by ze square pi m. கரெக்டுங்களா? ஸோ இதான் நம்மளுடைய ரேடியஸோடைய ஃபார்முலா. இதை அப்ளை பண்ணிங்கன்னா we can find radius of any orbit. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we have few constant. என்னென்ன? here your h is constant, epsilon naught is constant and then e square pi m is constant. அப்போது இதோடைய வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will get 0.53 Armstrong. பேலன்ஸ் இருக்கிறது n ஸ்கொயர் பை z. ஓகே, அப்போது இதுதான் ரேடியஸ், nth ரேடியஸோடைய ஃபார்முலா. இது வந்து z2 கிடையாது. அப்போது வாட் எவர் ஆட்டம் யூ ஆர் ஹேவிங் அதோடைய அட்டாமிக் நம்பர் அப்ளை பண்ணுங்கள், எந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்குன்னு அப்ளை பண்ணிங்க, யூ வில் கெட் இட். அப்போ இங்கே ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைக்கிது. என்ன ரிலேஷன்? யுவர் ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு யுவர் n ஸ்கொயர் பை z. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஹைட்ரஜனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யுவர் rn இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர். அப்போ வாட் வில் பி தி ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ்? ஓகே, 3 ரேடியஸ் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? 1:4:9. Okay, so like this we can do some
ratios. Okay, அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ஆர்பிட்டோடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் R1. ஓகே, இந்த R1க்கு பேர் வந்து போர்ஸ் ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் போர்ஸ் ரேடியஸ். அப்போ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z1 NO1. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 0.53 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அடுத்து ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஒரு அதே மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஆர்பிட்டில் எலக்ட்ரான் போயிட்டுருக்கு. கரெக்டாக இட் இஸ் மூவிங் வித் சம் வெலாசிட்டி. ஓகே, அந்த வெலாசிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதே ஈக்குவேஷன் தான். ஓகே, விச் வி யூஸ்ட் ஹியர். ஓகே, என்ன ஈக்குவேஷன், யுவர் சென்ட்ரிபியல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் கூலம்பிக் ஃபோர்ஸ். அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஹியர் யுவர் mv²/r வில் பி ஈக்குவல் டு வாட், யுவர் ZE²/4πε0 r². ஓகே, இங்கே நமக்கு தேவை வெலாசிட்டி தான். அப்போ என்ன பண்ணலாம், யுவர் v² வில் பி ஈக்குவல் டு ZE², ஒரு r கட் பண்ணிக்கலாம். ஓகே, ZE²/4πε0 இன்ட்டு mr. கரெக்டுங்களா. இங்கே நம்ம போர்ஸோடைய கண்டிஷன் அப்ளை பண்ணணும். போர்ஸோடைய கண்டிஷன் என்ன, mvr which is equal to nh/2π. இங்கே நமக்கு mr இருக்குது. ஸோ இங்கேயும் mr இருக்குது. அப்போ வாட் ஐ கேன் சே, யுவர் mr which is equal to nh/2π. கரெக்டுங்களா. அப்போ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யூ வில் கெட் வாட், v² which is equal to ZE²/4πε0. mrக்கு பதிலாக nh/2π மேலே போயிடும். ஸோ வாட் யூ வில் கெட், pi will get cancelled. Okay, and then in the 4 2 அடிச்சிங்கன்னா you will get 2. கரெக்ட். வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, இங்கே வியை மிஸ் பண்ணிட்டு mr is equal to nh/2π v. ஓகே, ஹியர் you will be getting 1 v, we forgot that. அப்போது அந்த ஒரு வியை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா you will get this. இப்போ ஃபைனலாக வெலாசிட்டி என்ன வருது, your velocity is nothing but your ZE²/2ε0 nh. பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. கரெக்டுங்க. அப்படின்னா இங்கே நமக்கு சில கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈயோடைய வேல்யூ நமக்கு தெரியும், 2ε0 நமக்கு தெரியும், ஹெச்சோடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை நீங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 2.2 × 10⁶. ஸோ பேலன்ஸ் இருக்குது Z/n. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் வெலாசிட்டியோடைய ஜென்ரல் ஃபார்முலா. எந்த ஆட்டம் கேட்டாலும் சப்ஸ்டியூட் தி ரெஸ்பெக்டிவ் அட்டாமிக் நம்பர், எந்த ஆர்பிட்டில் அந்த எலக்ட்ரான் இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் வி வில் கெட். ஓகே, ஓகே, இங்கே நம்ம வெலாசிட்டி ஆஃப் தி ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் வாட், 2.2 × 10⁶. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த v1 இஃப் யூ டிவைட் பை c, ஓகே, டிவைட் பை சி பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/137. ஓகே, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த v1 இருக்க இடத்துலலாம் ஐ கேன் சப்ஸ்டியூட் c/137. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜட்டோடைய வேல்யூ 1, என்னோடைய வேல்யூ 1 போட்டிங்கன்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், யூ வில் கெட் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபஸ்ட் ஆர்பிட். கரெக்டுங்களா, ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான். அப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் v which is nothing but c/137 multiplied by z/n. ஓகே, இப்படியும் எழுதலாம், இதுவும் சரிதான். இங்கே வெலாசிட்டி ஆஃப் லைட் டிவைட் பை 137 போட்டிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் திஸ் 2.2 × 10⁶. சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு எலக்ட்ரானோடைய ஆங்குலர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஹியர் வி ஹேவ் ஒன் ஃபார்முலா, தட் இஸ் நத்திங் பட் v which is equal to r omega. ஓகே, இந்த ரிலேஷன்லேருந்து ஒமேகா which is equal to v/r. ஸோ ஒமேகா which is equal to v/r. ஸோ vn ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும், rn ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, யூ வில் கெட் திஸ் ரிலேஷன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேஷன் என்னது, நமக்கு ஒமேகா n is directly proportional to z²/n³. ஓகே, ஸோ திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க, நமக்கு என்ன தெரியும், ஒமேகா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதை வச்சு ஒமேகா which is nothing but 2πν. அப்போ ஃப்ரீக்வன்சி வில் பி ஈக்குவல் டு வாட், ω/2π. ஒமேகா ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், அதை ஜஸ்ட் 2π டிவைட் பண்ணுங்கள். அப்போ ஸ்டில் திஸ் ரிலேஷன் ரிமைன்ஸ் சேம். ஓகேங்களா, அப்போ ஃப்ரீக்வன்சியோடைய ரேஷியோவும் ஆங்குலர் ஸ்பீடோட ரேஷியோவும் சேமாக தான் இருக்குது. ஓகே, அப்போ அதே மாதிரி டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு லீனியர் ஃப்ரீக்வன்சி தெரியும். அப்போ என்ன ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி which is equal to 1/t, இல்லைனா t which is equal to 1/v. அப்போது ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் யுவர் லீனியர் ஃப்ரீக்வன்சி. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இதோடைய ரெசிப்ரோக்கல் தான் அப்படியே இங்கே இருக்கும். ஓகே, தட் ரிலேஷன் இஸ் திஸ். அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் வேணும்னா we know L which is equal to mvr. ஓகே, நமக்கு v தெரியும், r தெரியும்.
அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will get this. நமக்கு போர்ஸ் பாஸ்டுலேட்டும் இதே தான். ஓகே, L is equal to NH/2π. சப்ஸ்டியூட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. அப்போது L is directly proportional to N. அப்போ கரண்ட் கேட்டிருக்காங்க, கரெக்டாக? அப்போ கரண்ட் என்ன? கரண்ட் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அப்போ Q/T. அப்போது ஒரு ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கார் அப்படின்னா சார்ஜ் ஹியர் இஸ் E. ஓகே, ஸோ T என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே 1/T இருக்குது. 1/T இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. அப்போது E into ஃப்ரீக்வன்சி. ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சியை இங்கேருந்து கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ். வெலாசிட்டி Vn ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போது யூ வில் கெட் திஸ் ரிலேஷன். அதே மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டாங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம 4th சாப்டரில் பண்ணியிருப்போம். ஓகே, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமில் இது நம்ம பண்ணியிருப்போம். போர் மேக்னெட்டோடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா இஸ் வாட்? I into A. கரெக்டுங்களா? ஸோ ஆக்சுவலி IA cos θ. அப்போது I நமக்கு ஆல்ரெடி மேலே இருக்குது. ஏவை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு வாட்? யுவர் N. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா இங்கே கட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஹியர் திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் இது ஒரு சர்க்குலர் லூப்பாக எடுத்துக்கணும். சர்க்குலர் லூப்பில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போ சென்டரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? தட் இஸ் நத்திங் பட் μ0I/2Rn. ஓகே, ஸோ IN நமக்கு என்ன தெரியும்? μ0 IN ஆல்ரெடி இங்கே இருக்குது. வாட் இஸ் தட்? mz² e⁵ ஹோல் டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு இங்கே முதல்ல போட்டுறேன். இது என்னது? 4π, சாரி, இட் இஸ் நாட் 4π, இட் இஸ் 4ε0. ஸோ 4ε0² n³ h³. இந்த 2 ஆல்ரெடி இந்த 2. Rn என்னது? ஹியர் வி ஹாவ் Rn as n² h² ε0, n² h² ε0 and then pi mze². ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா you will get one expression. ஓகே, அந்த எக்ஸ்பிரஷன் இங்கே டினாமினேட்டரில் ஒன்று மிஸ் ஆகிருக்கு. அந்த டினாமினேட்டரில் இருக்கிறத மட்டும் நான் இங்கே எழுதுகிறேன். தட் டினாமினேட்டர் இஸ் நத்திங் பட் 8ε0³ n⁵ h5. ஓகேங்களா? அப்போது யுவர் B is, ஓகே, அப்போ யுவர் B is proportional to யுவர் z³ n⁵. ஓகே, இதுதான் ரிலேஷன். இங்கே இது வந்து n⁵ இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ப்ராப்ளம் வரும்போது சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can see எனர்ஜி. ஓகே, எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் அதை பார்த்துடலாம். ஓகே, இந்த எனர்ஜியில் we have 3 types. ஓகே, சாரி 2 types. ஓகே, ஒன் இஸ் யுவர் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அனதர் ஒன் இஸ் யுவர் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, நம்ம ஆட்டமில் சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கார், இங்கே எலக்ட்ரான் இருக்காது. இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். டெஃபினெட்லி தேர் வில் பி சம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் இது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுறாரு? இங்கே சுற்றி வராரு, கரெக்டாக? அப்போது அவர் கண்டிப்பாக ஒரு வெலாசிட்டி இருக்கும். அந்த வெலாசிட்டினால் வர கைனட்டிக் எனர்ஜி தான் இது. ஸோ யுவர் டோட்டல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் யுவர் பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் யுவர் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் we can find what is potential energy. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது? இங்கே 2 சார்ஜஸ் இருக்குது. வாட் இஸ் தட்? kQ1 Q2/R. அப்போ இங்கே k வந்து 1/4πε0. Q1 என்னது? ஒரு எலக்ட்ரான். இங்கே Q2 என்னது? Z into E. அப்போது Z into E. இங்கே எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து நெகட்டிவ், அதனால் -E போட்டுக்கலாம். ஸோ ஹோல் டிவைடட் பை யுவர் Rn. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? we will get -ze²/4πε0 Rn. அப்போ இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். ஓகே, ஸோ என்ன ஆட்டமோ அந்த ஆட்டமை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே எந்த ஆர்பிட்டில் இருக்கோ அந்த ரேடியஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் இட். அப்போ கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்? ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னாலே 12 mv² தான். ஓகே, தேர் இஸ் நோ டவுட். பட் ஆனால் இதை எப்படி நம்ம mv² சப்ஸ்டியூட் பண்ணலன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்னது? இங்கே ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணுவேன். யுவர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, இங்கே நமக்கு mv² இருக்குது பாருங்கள். அப்போ mv² என்ன வரும்? ze²/4πε0r. கரெக்டுங்களா? அப்போது அதை தான் நம்ம க்ளூவாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ டைரெக்டாக அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது இங்கே என்ன பண்ணலாம்? நம்ம mv²க்கு பதிலாக ஹியர் 1/2 mv²க்கு பதிலாக ஐ கேன் சப்ஸ்டியூட் ze²/4πε0r. அப்போ we will get what? ze²/4πε0
sorry, 4 into 2 is 8. So here we can write 8. Okay, 8 pi epsilon naught r. அப்போ இதுதான் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்கும்? Always we know your total energy is nothing but addition of your potential energy and kinetic energy. இப்போ potential energy என்னது? minus ZE square by 4 pi epsilon naught Rn and plus your kinetic energy is what? ZE square by 8 pi epsilon naught R. Okay, இதுவுமே actually Rn. This is also Rn. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? Here actually we have 1 by 8 minus 1 by 4. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? We will get 1 minus 2 by 8. So minus 1 by 8. அப்போ என்ன பண்ணிடலாம்? minus ZT square by 8 pi epsilon naught Rn அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ this is your total energy. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைனட்டிக் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். என்ன ரிலேஷன் பாருங்கள், இதுவும் ZE ஸ்கொயர் பை 8 pi epsilon naught R, இதுவும் ZE ஸ்கொயர் பை 8 pi epsilon naught. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ வாட் ஐ கேன் சே, யுவர் டோட்டல் எனர்ஜி which is equal to minus of your kinetic energy. This is one relation. அதே மாதிரி இந்த ரெண்டு எனர்ஜியும் பாருங்கள், ஹியர் இந்த வேல்யூ கூட இஃப் யூ மல்டிப்ளை 1 by 2 என்ன கிடைக்கும் நமக்கு? 1 by 2 மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் கெட் minus ZE square by 8 pi epsilon naught Rn. இந்த வேல்யூ வருதுங்களா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? நம்ம I can say your total energy which is equal to your 1 by 2 times your potential energy. கரெக்டுங்களா? இப்போ potential energy இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? Here already we have 1 minus. Okay, minus ZE square by 4 pi epsilon naught. அப்போது இங்கே எடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will get total energy. அப்போது இது கைனட்டிக் எனர்ஜிக்கோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கோ ரிலேஷன் அது ஜஸ்ட் ஈக்குவேட் இட், யூ வில் கெட் இட். வாட் இஸ் தட்? u by 2 which is equal to minus k. அப்படி இல்லைனா இதை ரீப்ளேஸ் பண்ணி k which is equal to இல்லைனா u which is equal to minus 2k எழுதிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி ரிலேஷன் பிட்வீன் யுவர் டோட்டல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ். ஓகே, இப்போ நம்ம வாட் இஸ் தி எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹியர் ஆல்ரெடி வி ஹாவ் திஸ். இங்கே நம்ம போர்ஸ் கண்டிஷன், போர்ஸ் பாஸ்டுலேட்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரேடியஸ் ஆர்என்னுடைய வேல்யூ என்னது? Rn இஸ் நத்திங் பட் n ஸ்கொயர் h ஸ்கொயர் எப்சிலோன் நாட் ஹோல் டிவைடட் பை பை m ZE ஸ்கொயர். ஒன்றும் பண்ண வேணாம், இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வி வில் கெட் தி எனர்ஜி. அப்போ என்ன கிடைக்கும்? யுவர் டோட்டல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு யுவர் மைனஸ் ZE ஸ்கொயர் பை 8 pi epsilon naught Rnக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? we are going to substitute this. So here n square h square epsilon naught மேலே நியூமரேட்டருக்கு போய்டும் pi m ZE ஸ்கொயர். அப்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்? here I can cut this pi with this pi and then வேறு ஏதாச்சும் கட் பண்ண முடியுமா? here so nothing we can cut. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு here we will get minus of z square e square m whole divided by your 8 n square h square epsilon naught square. அப்போது இந்த ரிலேஷன் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம e ஸ்கொயர் இன்ட்டு e ஸ்கொயர் e பவர் 4. ஓகே, இதை நம்ம மாற்றி வச்சுருவோம் e பவர் 4. இதை நான் மறுபடியும் ரீரைட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? யுவர் எனர்ஜி இஸ் நத்திங் பட் இங்கே கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அப்போது மைனஸ் me பவர் 4 whole divided by 8 epsilon naught square and h square. So இந்த z square by n square is variable. கரெக்டுங்களா? ஸோ எந்த ஆட்டம் கொடுக்குறாங்களோ அதோடைய z, எந்த ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான் அதோடைய வேல்யூ. ஓகே, அப்போது இங்கே இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே கான்ஸ்டன்ட். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான், எப்சிலான் நாட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா we will get minus 13.6 electron volt. அப்போ இங்கே z square by n square electron volt அப்படின்னு இருக்கும். அப்போது இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா டு ஃபைண்ட் தி எனர்ஜி ஆஃப் தி nth ஆர்பிட் ஓகே ஆஃப் எனி ஆட்டம். அப்போ இதை பயன்படுத்தினா நமக்கு கிடச்சிரும். அப்போது இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஓகே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ரேஷியோ ஆஃப் தியர் எனர்ஜி எப்படி இருக்கும்? E1:2 E2:2 E3 ஓகே அப்ராக்சிமேட்லி. அப்போ ஜட்டோடைய வேல்யூ 1. ஹியர் யூ வில் கெட் வாட்? 1:1/4:1/9 அப்படியே இந்த சீரீஸ் போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ரேஷியோ ஆஃப் தியர் எனர்ஜிஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா இந்த எனர்ஜியில் we can do small modification.
ஓகே. ஸோ என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. தட் கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் Rydberg கான்ஸ்டன்ட். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் me பவர் 4 ஹோல் டிவைடட் பை 8 epsilon naught ஸ்கொயர் CH cube. ஓகே, ஸோ இது வந்து Rydberg கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா we will get 1.09 into 10 to the power 7 m power minus 1. அப்போது இந்த Rydberg கான்ஸ்டண்ட்டை நம்ம இங்கே இன்க்ராப்ரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கே me பவர் 4 எனக்கு இருக்குது, பிரச்சனை இல்லை. 8 epsilon naught ஸ்கொயர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு h எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு c எக்ஸ்ட்ரா இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே, இங்கே மைனஸ் ஆர்னு போட்டுட்டு ஒரு c ஒரு h அதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு hc இன்ட்டு z ஸ்கொயர் பை n ஸ்கொயர். ஸோ இப்படியும் எழுதிக்கலாம். இந்த ஃபார்மேட்டும் சரிதான். ஓகே, நீங்கள் ஆருடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட். ஓகே, இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம இங்கே இந்த ஆர்ஹெச்சி இருக்குது பார்த்தீங்களா, தட் வேல்யூ, ஓகே, தட் எனர்ஜி, ஓகே, தட் RCH இஸ் நத்திங் பட் யுவர் Rydberg's எனர்ஜி. ஓகே, Rydberg's எனர்ஜி அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி இட் இஸ் சேம் வேல்யூ 13.6 எலக்ட்ரான் வோல்ட். இதை ஜூல்ஸில் போட்டிங்கன்னா எலக்ட்ரானுடைய சார்ஜ் 1.6 × 10 to the power -19 போட்டிங்கன்னா we will get 2.17 into 10 to the power -18 joules. ஓகே, ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can discuss about ionization energy and potential and then excitation energy and potential. ஓகே, அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு ஆட்டமில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருப்பார். கரெக்டுங்களா? இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சார்ஜ் கிடச்சிடும் இந்த ஆட்டம்க்கு. ஓகே, இட் வில் பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ இந்த ஆட்டம் அயானாக மாறியிருக்கும். அப்போ இந்த அயனாக மாற்றுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி நமக்கு தேவையோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ பேசிக்கலி இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை. ஓகே, அப்போ இது எங்கே ரிமூவ் பண்ண போகிறோம்னா, ஐ எம் கோயிங் டு டேக் வேர் தி எனர்ஜி இஸ் 0. அப்போது ஒரு இன்ஃபினிட்டி, ஒரு ஆர்பிட்லேருந்து நான் இன்ஃபினிட்டி கொண்டு போகணும். அப்போ அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை? அப்போது திஸ் எனர்ஜி ஃபார் அயனைசேஷன், ஓகே, எனர்ஜி ஃபார் அயனைசேஷன் வில் பி ஈக்குவல் டு திஸ் டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி. இப்போ நான் எக்ஸைட் பண்ணுறேன். கரெக்டுங்களா? அப்போது வாட் வில் பி தி எனர்ஜி விச் இஸ் நீடட்? தட் இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் இன் தி எனர்ஜி லெவல், E infinity minus your En. So E at infinity will be equal to what? 0 minus of En என்னது? minus 13.6 z square by n square. அப்போது அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னு கேட்டால் இட் இஸ் நத்திங் பட் 13.6 z square by n square EV. ஓகே, அதுவே அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் இதை ரிமூவ் பண்ணுற வேலையை செஞ்சுருப்பார். அப்போது யுவர் ஒர்க் டன் பை யுவர் எலக்ட்ரிக் ஃபீல்டு which is nothing but the energy which you spend to ionize it. கரெக்டுங்களா? அப்போது எனர்ஜி ஆஃப் அயனைசேஷன் இஸ் நத்திங் பட் யுவர் ஒர்க் டன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒர்க் டன் ஃபார்முலா என்னது? QV. கரெக்டுங்களா? ஸோ இங்கே QV போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் ஹியர் இஸ் எலக்ட்ரான். அப்போது EV. அப்போ இதுதான் அயனைசேஷன் பொட்டென்ஷியல். அப்போது யுவர் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் இஸ் நத்திங் பட் யுவர் அயனைசேஷன் எனர்ஜி ஹோல் டிவைடட் பை E. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல். அடுத்து என்னது பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இப்போது எனக்கு நியூக்ளியஸ் இருக்கார், இந்த ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கார். அப்போது இந்த ஆர்பிட்டில் இருக்க இந்த எலக்ட்ரான், ஓகே, வெளியிருந்து வர ஃபோட்டானுடைய எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஆட்டம்க்கு எக்ஸைட் ஆகி போகுது அப்படின்னா அந்த எக்ஸைட் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை? அதுதான் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இதை ஆல்ரெடி அவருடைய பாஸ்டுலேட்லேயே அவர் சொல்லிட்டார். அப்போது எனர்ஜி எவ்வளோ தேவை எக்ஸைட் ஆகிறதுக்கு? ஸோ எனர்ஜி நீடட் ஃபார் எக்ஸைட்டேஷன் திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? அப்போது இங்கேருந்து ஃபைனலாக இந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்காரு. இது EF, இது EI, எனர்ஜி ஆஃப் திஸ் ஸ்டேட், எனர்ஜி ஆஃப் திஸ் ஸ்டேட். அப்போ எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும்? தட் இஸ் நத்திங் பட் யுவர் EF minus EI. ஓகே, ஸோ இதை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. அப்போ அதே மாதிரி அயனைசேஷன் எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னா இங்கே பண்ணால் அதே வேறு தான். ஓகே, சேம் திங். வி கேன் சே தட் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு அயனைசேஷன் எனர்ஜி. இங்கே work done will be equal to excitation energy. அப்போ இங்கே பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? this will becomes E into V excitation. So this will be equal to EF minus EI. அப்போது your excitation potential will be equal to your EF minus EI whole divided by E. ஓகே, இதை பண்ணிங்கன்னா you will get it.
ஓகே, இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கிவன். ஓகேங்களா? ஸோ கேல்குலேட் தி Rydberg கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் இஸ் 1. உங்களுடைய நியூக்ளியஸ் இதான் அப்படின்னா உங்கள் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும், என்னுடைய வேல்யூவும் 1. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? யுவர் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு யுவர் மைனஸ் யுவர் Rydberg கான்ஸ்டன்ட் hc பை n square. கரெக்டுங்களா? இங்கே நம்ம Rydberg கான்ஸ்டன்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ யுவர் R will be equal to what? Okay, R will be equal to your En square by hc. ஓகே, n வேல்யூ 1. அப்போ எனர்ஜி மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோம். இட் இஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ மல்டிப்ளைட் பை இதை ஒன்றும் ஷார்ட்டாக நம்ம போடலாம் அப்படின்னா we know 13.6 electron volt. hc by hc உடைய வேல்யூ நமக்கு தெரியும், that is 1240 ev nanometer. அப்போ டைரக்டாக அதை கட் பண்ணிங்கன்னா we will get 13.6 by 1240, but here we will get what? Nanometer power minus 1. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா we will get the answer. So we are getting 0.0109. ஓகே, இங்கே நானோமீட்டர் இருக்குது, அதை என்ன பண்ணுறேன் 10 to the power 9. ஓகே, அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ m பவர் மைனஸ் 1. அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் 1.09 into 10 to the power 2 டெசிமல் பாயிண்ட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ பி கெட்டிங் 7 m பவர் மைனஸ் 1. ஸோ இதுதான் யுவர் Rydberg கான்ஸ்டன்ட் ஃபார் திஸ் யுவர் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் தி ஹைட்ரஜன் இஸ் கிவன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரானுடைய எனர்ஜி வந்து இது. ஸோ வாட் இஸ் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் தி செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். வாட் ரிலேஷன் இஸ் தட்? ஆல்வேஸ் வி நோ யுவர் கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் யுவர் டோட்டல் எனர்ஜி. கரெக்டுங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி வந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா எந்த ஸ்டேட் அப்படின்றது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இது நியூக்ளியஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது செகண்ட் ஆர்பிட், இது தேர்ட் ஆர்பிட். ஓகே, ஸோ இவர் இதுக்கு தான் இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் இவருக்கு. ஓகே, அப்போது இவர் எக்ஸைட் ஆனார்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இதுதான் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் n is what? 3. அப்போது ஃபர்ஸ்ட் we can find what is the energy in the third orbit. That is what? General formula minus 13.6 by n square. This is how much? Minus 13.6 by 9. So this you will get minus 1.51 electron volt. அப்போது உங்கள் கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும்? நெகட்டிவ் ஆஃப் யுவர் எனர்ஜி. அப்போது 1.51 electron volt. இதுதான் கைனடிக் எனர்ஜி இன் தி செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இஃப் தி எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் டு கிரவுண்ட் ஸ்டேட் ஃப்ரம் தி செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் கால்குலேட் தி வேவ் லென்த் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரல் லைன் எமிட்டட். அப்போ இங்கிருந்து என்ன பண்றாரா இவரை? இங்கிருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்றாரு. அப்போ 3ல இருந்து 1க்கு டிரான்சிஷன் நடக்குது. இப்போ 3ல இருந்து 1க்கு டிரான்சிஷன் நடக்குதுன்னா வெளியே எந்த எனர்ஜி எமிட் ஆகும்? தட் இஸ் நத்திங் பட் யுவர் E1 minus E3. ஓகே, இதுதான் அந்த சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போ E1 என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ ஹியர் E1 எடுத்துக்கு போட நான் ஃபைனல் இனிஷியல் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, E இனிஷியல் மைனஸ் E ஃபைனல். அப்போ டிரான்சிஷன் நடக்கும்பொழுது இதுதான் இனிஷியல், இதுதான் ஃபைனல். ஓகே, எங்கேருந்து எங்கே ஜம்ப் ஆகுறாரு? அப்போது இவர் தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஜம்ப் ஆகுறாரு. தேர்டோட எனர்ஜி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் தட்? minus 1.51 எலக்ட்ரான் வோல்ட். ஃபைனல் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் ஆர்பிட் என்னது? n is equal to 1 போட போகிறேன். அப்போ என்ன வரும்? minus 13.6 எலக்ட்ரான் வோல்ட். அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் 12.09 எலக்ட்ரான் வோல்ட். உங்களுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? வேவ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு hc பை லாம்டான்னு தெரியும். அப்போது திஸ் எனர்ஜி EV இஸ் ஈக்குவல் டு hc பை லாம்டா. கரெக்ட். hcயோட வேல்யூ என்னது? 1240. இது வந்து அப்ராக்சிமேட்லி. ஓகே, EV நானோமீட்டர் ஹோல் டிவைடட் பை லாம்டா. அப்போ EV கட் பண்ணிடலாம். அப்போ then what we will get? Lambda will be equal to 1240 by 12.09 nanometer. இதை நம்ம டிவைட் பண்ணால் we will get
102.5 nanometer. அடுத்த question பார்த்தீங்கன்னா the electron in Bohr's hydrogen atom has an energy of minus 3.4 electron volt. Angular momentum of the electron என்னன்னு கேட்குறாங்க. Okay, they are asking angular momentum. நமக்கு என்ன தெரியும்? angular momentum அப்படின்னா mvr அப்படின்னு தெரியும். Okay, அப்போ it is equal to nh by 2 pi அப்படின்னு தெரியும். அப்போ நமக்கு இந்த 3.4 எலக்ட்ரான் வோல்ட் எந்த ஆர்பிட்டுக்கு கரஸ்பாண்டிங் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் இஸ் தேர். அப்போ -3.4 எங்க வரும் நமக்கு? அது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். E which is equal to -13.6 by n square. கரெக்டுங்களா? இது ஹைட்ரஜன், ஸோ சட்டோடைய வேல்யூ 1 ஆயிடுச்சு. அப்போ n square will be equal to what? -13.6 whole divided by -3.4 EV. ரெண்டுமே EV கேன்சல் ஆயிடுச்சு. If you divide this, what we will get? Okay, so என்னுடைய வேல்யூ நமக்கு கிடைக்கணும். So we are getting as 4. அப்போ என்னுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா it is 2. அப்போ இதை எடுத்து போய் இங்கே போடுங்க. Your L will be equal to what? 2 into h by 2 pi, which is nothing but what? h by pi. Okay, so h by pi the angular momentum. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட் கொடுப்பாங்க -3.4. ஓகே, வாட் இஸ் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் கிவன் ஆஸ் -3.4 EV. ஸோ கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் எனர்ஜிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் ஒரு ரிலேஷன். என்ன ரிலேஷன் அது? That is nothing but kinetic energy is equal to minus of your total energy. இப்போ kinetic energy என்னவா இருக்கும்? It is nothing but plus 3.4 electron volt. Okay, joules are EV and mention பண்ணல, so we can keep it in EV itself, no problem. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னது? your potential energy which is equal to minus of your 2k. அப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜி தெரியும். அப்போ minus of 2 into 3.4 EV. ஸோ இதை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -6.8 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதுதான் கைனடிக் எனர்ஜி.